வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மன்னிப்பு கோர வேண்டும். தேரர்கள் மாநாட்டில் ஆவேசம். கோட்டபாய ராஜபக்சவின் வழக்கு சபையில் அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மோதல். கோட்டாபே ராஜபக்ச බලේ ඉන්නකොට ඒ නමවත් කියන්න බය ඇඳන් යට හිටපු කට්ටිය. அர்ச்சுனாவின் காணியிலிருந்து ஒவ்வொரு நாளும் சுமார் 7 பாம்புகள் வெளிவருவதாக குற்றச்சாட்டு. மானிப்பாய் பிரதேச சபை தவிசாளர் அதிரடி முடிவு. மனைவியின் தலையை அறுத்தெடுத்து சென்று அவருடன் தகாத தொடர்பில் இருந்த நபரின் வீட்டு முற்றத்தில் வைத்த கணவன். மின்சக்தி அமைச்சருக்கு எதிரான டெண்டர் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் நாடாளுமன்றில் கடும் வாக்குவாதம். எஸ்வெஸ்ம வழங்கப்படும் நாட்களில் மதுபான கடைகளின் வருமானம் உயர்வு. அதிகமான விடயத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறைபாடுகள் ஏற்பட்டால் அதனை சுட்டிக்காட்ட வேண்டிய கடப்பாடு எதிர்க்கட்சிக்கு இருக்கின்றது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். மஹிந்த ராஜபக்ச கூட அந்த யுத்தத்தை வெற்றி பெற்றதன் பின்னர் கூட ஏலத்தில் விடப்படும் வாகனங்களை சலுகை விலையில் பெற்றுத் தருவதாக கூறி 2 கோடிக்கு மேல் பண மோசடி. நிர்வாக அமைச்சின் பெண் அதிகாரி கைது. வைத்தியசாலைக்குள் வழங்கப்பட்ட பத்திரிகைக்குள் துண்டு பிரசுரம். அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் நிறுவனருக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு. நேற்றைய தினம் கூறியிருந்தார்கள் நாங்கள் ஏதோ அமைச்சு பதவியை ஏற்றதாக. இவர்கள் கொழும்பில் யாழ்ப்பாணத்தில் வாக்கை பெற்றுவிட்டு கொழும்பில் அதிசொகுசாக வீடுகளில் வாழ்கின்றார்கள். தாய்களில் இருந்து வரும் பொய்கள் பௌத்த மதத்திற்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோர் மன்னிப்பு கோர வேண்டும் என கொட்டப்பட்டிய ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். அகில இலங்கை பௌத்த மகா சங்க சம்மேளனத்தில் இடம்பெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இனங்களுக்கிடையிலும் மதங்களுக்கிடையிலும் பிரச்சினைகள் இல்லை. சிலர் பகிரங்கமாக இனவாத மற்றும் மதவாத கருத்துக்களை முன்வைக்கின்றனர். அந்த பட்டியலில் ஜனாதிபதியும் பிரதமரும் முன்னிலை வகிக்கின்றனர். யாழ்ப்பாணம் திஸ்ஸவிகாரை என்பது வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும். வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காகவே பௌத்த தேரர்கள் அங்கு செல்கின்றனர். எனினும் பௌத்த வைராக்கியத்தை பரப்புவதற்காகவே தேரர்கள் யாழ்ப்பாணத்திற்கு செல்வதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். அரசியல் அமைப்பில் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காகவோ அல்லது வீழ்த்துவதற்காகவோ நாங்கள் ஒன்று கூடுவதில்லை. பௌத்த மதத்தை அவமதிக்கும் வகையில் ஜனாதிபதியும் பிரதமரும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். அதற்காக ஜனாதிபதியும் பிரதமரும் மன்னிப்பு கோர வேண்டும். அரசாங்கம் உரிய பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் நோக்கிலேயே நாங்கள் ஒன்று கூடியுள்ளோம். அதே நேரம் பாலியல் தொடர்பான கல்வி நாட்டிற்கு அவசியமற்றது. பாலியல் தொடர்பான கல்வியை அறிமுகப்படுத்த அண்மையில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பாலியல் தொடர்பான போதிய தெளிவினை அனைவரும் கொண்டுள்ளார்கள். எனவே அந்த கல்வி தேவையற்றதென கொட்டப்பட்டிய ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆட்சியில் இருந்தபோது அவரது பெயரை கூறக்கூட அஞ்சியவர்கள் இப்போது வீரவசனம் பேசுவது நகைப்புக்குரியதாகியுள்ளதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நேற்றைய தினம் பாராளுமன்றில் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேராவால் எழுப்பப்பட்ட வாய்மூல கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அரசாங்க பணத்தை பயன்படுத்தி தனது பெற்றோருக்காக நினைவு தூபி அமைத்தது தொடர்பாக கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிராக விசேட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணை நடந்து கொண்டிருந்த போது அவர் நோய்வாய்ப்பட்டதாக கூறி வெளிநாடு சென்று பின்னர் திரும்பி வந்து ஜனாதிபதியானார். ஜனாதிபதியான மறுநாளே அவருக்கு இருந்த விலக்கீட்டுரிமை காரணமாக வழக்கு கைவிடப்பட்டது. இப்போது அவருக்கு அந்த உரிமை இல்லை. ஓராண்டு ஆகியும் இந்த வழக்கு ஏன் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை? இந்த நாட்டின் பொருளாதார அழிவுக்கு காரணமான பாரதூரமான வழக்கு இது. சட்டமா அதிபருடன் இணைந்து இந்த வழக்குகளை மீண்டும் தாக்கல் செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதா என அஜித் பி பெரேராவால் கேள்வி எழுப்பப்பட்டது. அத்துடன் இங்குள்ள பிரச்சினை வழக்குகளை தேர்ந்தெடுத்து யாரை தண்டிக்க வேண்டும், யாரை விட்டுவிட வேண்டும் என்று தீர்மானிப்பது யார்? இது பாராபட்சமான நீதி. இதுபோன்ற 42 வழக்குகள் இருந்தன. அவை ஏன் மீண்டும் தாக்கல் செய்யப்படவில்லை? அச்சமா அல்லது ஏதேனும் டீல் உள்ளதா என்று அஜித் பி பெரேராவால் கேள்வி எழுப்பப்பட்டது. அஜித் பி பெரேராவுக்கு பதில் வழங்கிய நீதியமைச்சர், சபையின் விதிகளின்படி முதன்மை தலைப்புடன் தொடர்புடைய கேள்விகளுக்கு மட்டுமே நான் பதிலளிக்க கடமைப்பட்டுள்ளேன். நீங்கள் புள்ளி விவரங்களை கேட்கிறீர்கள், தனிப்பட்ட வழக்குகள் குறித்து அல்ல. நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். கோட்டபாய ராஜபக்ச ஆட்சியில் இருந்தபோது அவர் பெயரை கூறக்கூட அஞ்சியவர்கள் இப்போது வீரர்களைப் போன்று பேசுவதுதான் வேடிக்கையாக உள்ளதெனவும் அவர் தெரிவித்திருந்தார்.
வலிகாமம் தென்மேற்கு மானிப்பாய் பிரதேச சபையின் ஆளுகைக்குள் காணப்படும் பெரியவிளான் பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் காணியால் மக்கள் தினமும் பல்வேறு அவஸ்தைகளுக்கு உள்ளாவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது பெரியவிளான் வட்டார உறுப்பினரான எட்வர்ட் மரியவாசினி குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அவர் அங்கு தெரிவிக்கையில், பெரியவிளானில் இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் காணியில் பற்றைகள் வளர்ந்துள்ளன. அங்கிருந்து பாம்புகள் வெளியில் வந்து அருகில் இருக்கும் மக்களின் குடிமனைக்குள் செல்கிறது. இதனால் மக்கள் தினம் தினம் அச்சத்தில் வாழ்கின்றனர். ஒவ்வொரு நாளும் சுமாராக 6 முதல் 7 பாம்புகள் அங்கிருந்து வெளிவருகிறதாக கூறுகிறார்கள். இதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த தவிசாளர் ஜெயதீசன், மக்களுக்கு இடையூறாக காணியை வைத்திருப்பது தவறான விடயம். அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதற்காக விடப்போவதில்லை. எதிர்வரும் திங்கட்கிழமை அவரது காணிக்கான சிவப்பு அறிவித்தலை காட்சிப்படுத்தப் போகிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். காலி நெலுவ ஹக்பெட்டிய பகுதியில் கணவர் ஒருவர் தனது மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. 32 வயதுடைய 3 குழந்தைகளின் தாயான மகாபடகே இரேஷா மதுமாலி என்பவரே உயிரிழந்துள்ளார். கொலை செய்யப்பட்ட பெண் தனது வீட்டிற்கு அருகில் உள்ள ஒருவருடன் குடும்பத்திற்கு புறம்பான தொடர்பு வைத்திருந்தமை காரணமாக கொலை இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. குடும்ப தகராறு காரணமாக கணவர் இந்த கொலையை செய்ததாகவும் தனது மனைவியின் துண்டிக்கப்பட்ட தலையை குறித்த பெண்ணுடன் தொடர்புடைய சந்தேகிக்கப்படும் நபரின் வீட்டு முற்றத்தில் வைத்ததாகவும் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அஸ்வெஸ்ம நிவாரண பணத்தை சில தரப்பினர் மது அருந்துவதற்காக பயன்படுத்துவதாக அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் HSKJ பண்டார வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக தொலைதூர கிராமங்களில் இந்த நிலைமை அதிகமாக காணப்படுவதாகவும் அஸ்வெஸ்ம தவணை பணம் வழங்கப்படும் நாட்களில் மதுபான கடைகளின் வருமானம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வறுமையை ஒழிப்பதென்றால் பொருளாதார நிவாரணங்களுக்கு மேலதிகமாக தரமான சமூக மேம்பாடும் இன்றியமையாததென்றும் பணிப்பாளர் நாயகம் இங்கு வலியுறுத்தியிருந்தார். இந்த தவறான பண பயன்பாட்டை தடுப்பதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் மத தலைவர்கள், புத்திஜீவிகள், ஒட்டுமொத்த சமூகம் ஆகியோர் தீவிரமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கடந்த காலத்தில் அவை நடந்தது, இவை நடந்தது என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் எங்களுக்கு அர்த்தமில்லை. கடந்த காலத்தில் தவறுகள் இடம்பெற்ற காரணத்தால் தான் கடந்த காலத்தில் இருந்தவர்களை பல விதத்தில் தோல்வியடைய செய்து இந்த காலத்தில் 159 பேர் நீங்கள் 3/2 விட அதிகமான பெரும்பான்மையோடு இங்கு ஆட்சிக்கு வந்திருக்கின்றீர்கள். அவை உங்களிடம் இருந்து மக்கள் அதிகமான விடயத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஊழல், மோசடி, லஞ்சம் இல்லாத ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா என்ற அடிப்படையில் ஒரு சுத்தமான ஆட்சி நடைபெற வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். எனவே அந்த வேளையில் சில குறைபாடுகள் ஏற்பட்டால் அல்லது சில வழுக்கள் ஏற்பட்டால் அதனை சுட்டிக்காட்ட வேண்டிய கடப்பாடு எதிர்க்கட்சிக்கு இருக்கின்றது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு சுட்டி காட்டப்படுகின்ற போது உங்களில் ஏற்படுகின்ற தவறுகளை அல்லது தப்புகளை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனை விடுத்து இந்த குற்றச்சாட்டுகளை சொல்பவர்கள் மீது நாங்கள் மாற்று கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பதில் அர்த்தம் இருப்பதாக நான் உணரவில்லை. முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் பேசிய போது அவருடைய பேச்சில் இருந்த சில விடயங்களை அவதானித்தேன். அவர் சொல்லி இருக்கின்றார், நிலக்கரி கொள்வனவின் போது அந்த நிலக்கரி தரமற்றதாக இருந்தது, 8 கப்பல்கள் வந்துவிட்டது, இன்னும் 20 கப்பல்கள் வர இருக்கின்றது என்ற விடயத்தை சுட்டிக்காட்டினார். அவ்வாறு சுட்டிக்காட்டுகின்ற போது தொடர்ந்தும் நாங்கள் தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்ய போகின்றோமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. எனவே இந்த விடயத்தில் ஆளுங்கட்சியினர் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் 4 விடயங்களும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றேன். இந்த விடயம் சம்பந்தமாக இதில் மாற்றங்கள், திருத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய வழிகள் இருக்குமாக இருந்தால் அதனை செய்வதன் மூலமாக உங்கள் மீது நீட்டப்படுகின்ற அந்த குற்றச்சாட்டுகளை குறைத்துக் கொள்ளலாம் அல்லது மாற்றிக் கொள்ளலாம் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். கடந்த காலத்தை பற்றி நாங்கள் பேசுகின்ற போது கடந்த காலத்தில் பல தவறுகள் இடம்பெற்றிருக்கின்றது, நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்கான தீர்ப்பும் நடைபெற்று, மக்கள் தீர்ப்பும் நடைபெற்றிருக்கின்றது. அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை மிக கூடுதலாக நம்பி இருக்கின்றார்கள். இந்த விகிதாசார பிரதித்துவ முறையில் 159 ஆசனங்களை பெறுவது என்பது சாதாரண விடயமில்லை. நான் நினைக்கிறேன் வரலாற்றில் விகிதாசார பிரதித்துவ முறையில் உங்களுக்குத்தான் 3/2 பெரும்பான்மையை விட அதிகமான ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச கூட அந்த யுத்தத்தை வெற்றி பெற்றதன் பின்னர் கூட அவர்களுக்கு 144 ஆசனங்கள் தான் கிடைத்திருந்தது. ஆகவே உங்கள் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை காரணமாக உங்கள் மத்தியில் ஏற்படுகின்ற தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிக்கு இருக்கின்றது. அவற்றிற்கு வாத பிரதிவாதங்கள், உங்களுடைய அதீதமான தர்க்க ஆற்றலை பயன்படுத்திக் கொண்டு அதனை நாங்கள் வித்தியாசமாக அணுகுவதை விட தவறுகள் இருந்தால் அவற்றை திருத்திக் கொண்டு இன்னும் முன்னேற்றமான பாதையில் செல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். இல்லாதுவிட்டால் இவற்றை சுட்டிக்காட்டாமல் மூடி மறைத்துக் கொண்டிருந்தால் தவறுகள் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த மின்சாரத்தை பொறுத்த
பொறுத்தமட்டில் உண்மையில் இந்த மின்சாரம் அதிகஷ்டமான சில கிராமங்களுக்கு இன்னும் சென்றடையவில்லை. அந்த பிரதேசங்களில் யானை தொல்லை காணப்படுகின்றது, முதலை தொல்லையும் கூட காணப்படுகின்றது. எனவே இந்த பிரதேசங்களுக்கு மின்சாரத்தை விஸ்தரித்து அந்த குக்கிராமங்களுக்கு அல்லது அதிகஷ்ட பிரதேசங்களுக்கு இந்த மின்சாரம் சென்றடைந்து சகலருக்கும் மின்சார ஒளியை கொடுக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு, அண்மையில் யானை தாக்கம் காரணமாக, அதாவது மின்சார ஒளி குறைவான இடங்களில் யானை புகுந்து தாக்குதல் செய்ததன் காரணமாக வாழைச்சேனையில் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், மகளவட்டவானில் ஒரு தாய் கொல்லப்பட்டிருக்கின்றார். இதே போன்று பல இடங்களிலும் யானைகள் அலைந்து கொண்டிருக்கின்றன. இதனை கட்டுப்படுத்துவதற்கு மின்சார அமைச்சர் அல்லது வலுசக்தி அமைச்சர் வனஜீவராசிகள் அமைச்சோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். இது இந்த ஒத்திவைப்பு பிரேரணைக்கு வித்தியாசமாக இருந்தாலும் அதனையும் சொல்லுகின்றேன். அண்மையில் கல்வி அமைச்சரிடம் சொன்ன ஒரு விடயம், கண் பார்வையற்ற மாணவர்கள் பொது பரீட்சைகள் எழுதுகின்ற போது அவர்களுக்கு இந்த வரைவுகள் படங்கள் என்பன அந்த பார்வையற்ற புலனுக்கு புலப்படுவதில்லை. எனவே பார்வையற்ற மாணவர்கள் சோதனை எழுதுகின்ற போது வரைவு ரீதியான விடயங்கள் அல்லது படங்கள் ரீதியான விடயங்களை தவிர்த்து அவர்களது பார்வையற்ற தன்மைக்கு இசைவாக கூடிய கேள்விகளை தொடுப்பதன் மூலமாக போட்டி பரீட்சை, பல்கலைக்கழக பரீட்சை, ஏஎல் பரீட்சை, ஓஎல் பரீட்சை, ஸ்காலர்ஷிப் பரீட்சை போன்றவற்றில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே தயவு செய்து நான் இந்த ஆளுங்கட்சியினரிடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய விடயம், எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் பிழையானவர்கள் என்ற கருத்தில் நீங்கள் சிந்திக்க. ஆகவே எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் சொல்லுகின்ற பயனுள்ள கருத்துக்களை அல்லது சரியான கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு சில தவறுகள் ஏற்பட்டாலும் அவற்றை திருத்திக் கொண்டு நியாயமான வழியில் செல்ல வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிரான லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எடுக்கப்பட்ட தீர்மானம் அரசியல் செல்வாக்கு காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேராவால் நாடாளுமன்றில் பாரிய குற்றச்சாட்டொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் பின்வரும் விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். குமார் ஜெயக்கொடி அவர்கள் முன்னர் உரக் கூட்டுத்தாபனத்தின் டெண்டர் பாடவிதானத்திற்கு பொறுப்பான மேலாளராக பணியாற்றிய காலத்தில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணையை நடத்தியிருந்தது. அந்த விசாரணைகளின் முடிவில் அமைச்சருக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தீர்மானிக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போதைய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வழக்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதை தடுத்துள்ளதாக அஜித் பெரேரா விவரித்துள்ளார். இந்த டெண்டர் ஊழல் காரணமாக குமார் ஜெயக்கொடி தனது வேலையை இழந்தார் என்றும் அது தொடர்பாக அவர் நீதிமன்றம் சென்ற போதிலும் அவர் குற்றவாளி என உறுதிப்படுத்தப்பட்டு வழக்கில் தோல்வியடைந்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிப்படுத்தியிருந்தார். இவ்வாறான பாரிய குற்றவியல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள ஒருவரை நாட்டின் பொருளாதாரத்தில் 1/3 பங்கு பொறுப்பை கொண்ட எரிசக்தி அமைச்சர் பதவிக்கு நியமித்தமை குறித்து ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த அமைச்சர் குமார் ஜெயக்கொடி எதிர்க்கட்சியினர் அடிப்படை ஆதாரமற்ற பொய்களை சமூகமயமாக்க முயற்சிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தான் சேவையிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படும் கருத்துக்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்றும் தான் அந்த சேவையிலிருந்து தானாகவே முன்வந்து விலகி வந்ததாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தான் சேவையிலிருந்து நீக்கப்பட்டார் என்ற குற்றச்சாட்டை நிரூபிக்குமாறும் அவர் எதிர்க்கட்சிக்கு சவால் விடுத்திருந்தார். எவ்வாறாயினும் தான் 33 வருட அனுபவமுள்ள சிரேஷ்ட சட்டத்தரணி என்ற ரீதியில் பொறுப்புடன் இந்த விடயங்களை முன்வைப்பதாகவும் இங்கு இடம்பெற்றுள்ள ஊழல் குறித்து நேரடியான பதில்களை வழங்குமாறும் அஜித் பெரேரா அமைச்சரிடம் கேட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதிசொகுசு வாகனம் ஒன்றை பெற்றுத் தருவதாக கூறி 2,27 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக அரச நிர்வாக அமைச்சின் உதவி மேலதிக செயலாளர் ஒருவர் போலீஸ் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் தெஹிவளை நெதிமால பகுதியை சேர்ந்த 56 வயதுடைய பெண் அதிகாரி என்றும் கூறப்படுகிறது. கொழும்பு பகுதியை சேர்ந்த வைத்தியர் ஒருவரால் கடந்த டிசம்பர் மாதம் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபர் 7 மாதங்களுக்கு முன்னர் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையில் பணியாற்றியுள்ளார். அந்த காலப்பகுதியில் துறைமுக வளாகத்தில் ஏலத்திற்கு விடப்படும் வாகனங்களை சலுகை விலையில் பெற்றுத்தர முடியும் என கூறி முறைப்பாட்டாளரான வைத்தியரிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொண்டமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பின்னர் குறித்த அதிகாரி அந்த வைத்தியருக்கு வாகனத்தையோ அல்லது பணத்தையோ வழங்காமல் ஏமாற்றி வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்தே வைத்தியர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு கூட அந்த பொய்யான தகவல்களை மக்களுக்கு பிழையான பிம்பத்தை ஏற்படுத்தி தாங்கள் ஏதோ சாதித்து விடலாம், ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று நினைத்துக் கொண்டு மக்களை மடையர்களாக நினைத்துக் கொண்டு இவ்வாறான செயற்பாட்டை செய்கின்றார்கள். மக்கள் பூரணமாக தெளிவடைந்திருக்கிறார்கள். அதனால் உங்கள் பொய்களை கண்டு அவர்கள் குழம்பி போக போறதில்லை என்ற வகையில் இந்த செயற்பாடானது நுரச்சோலை மின் நிலையமானது 900 மெகாவாட்ஸ் மின் உற்பத்தி செய்கின்றது. இந்த மின்சாரத்தில் 30
தொடக்கம் 40% மின் உற்பத்தியை மேற்கொள்கிறது. நாங்கள் இந்த வினைத்திறனாக செயற்படுகின்றோம். வெளிப்படைத்தன்மையாக இந்த டெண்டரை கோல் பண்ணி குறைந்த விலை மனுதாரர்களுக்கு வழங்கியுள்ளோம். இந்த வெளிப்படைத்தன்மையால் அவர்களுக்கு இந்த விலை மனுக்கள் இவர்களது உறவுமுறைக்காரர்களுக்கு விலை மனு கிடைக்கவில்லை என்று நினைக்கின்றேன். அதனால் இந்த பாராளுமன்றத்தில் இவ்வாறான பொய்யான வதந்திகளை கொண்டு நேரத்தை வீணடிக்கின்றார். புத்தாக்கல் சக்தி, புதுப்பிக்கல் சக்தி மின் உற்பத்திக்கு நாங்கள் நகர வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அந்த வகையில் எங்களது அமைச்சரவர்கள் இன்று வடமாகாணத்தில் அதிகளவான சூரிய மின்கலன் ஊடாக மின் உற்பத்தியை மேற்கொள்ள முடியும். அதே நேரம் காற்றாலையின் ஊடாக மின் உற்பத்தியை மேற்கொள்ள முடியும். சூழலுக்கு எந்த வகையிலும் பாதிப்பில்லாத வகையில் மின் உற்பத்திகளை எமது நாட்டில் உற்பத்தி செய்ய முடியும் என்பதை நாங்கள் காண்கின்றோம். ஏனென்றால் மின்சார பாவனையானது எமது நாட்டில் அதிகரித்துக் கொண்டு போகிறது. அதனால் நாங்கள் நிலக்கரியினூடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்வதை விட புத்தாக்கல் சக்தியினூடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக நாங்கள் எமது பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இதற்கான கொள்முதலை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அது வளமையின்படி நடைபெறுகிறது ஒரு செயற்பாடுதான். முன்னைய காலத்தில் அமைச்சரவர்கள் கூறியிருந்தார், வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இவ்வாறான டெண்டர்கள் கோல் பண்ணப்பட்டிருக்கின்றன. ஒரு தனிநபர்களுக்கு நிலக்கரி கொண்டு வருவதற்கான பங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனூடாக மக்கள் இன்று அந்த சுமையை அனுபவிக்கின்றார்கள். எதிர்க்கட்சியில் இருந்தவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ஊழல் செய்து விட்டோம் என்று. ஆனால் உலக தர நிர்ணயத்தில் எமது நாடு ஊழலற்ற நாடு இல்லை என்ற பட்டியலில் 14 இடத்தை முன்னோக்கி நகர்த்தி இருக்கின்றோம். அவ்வாறென்றால் இந்த உலக நிறுவனங்கள் கணிக்கின்ற கணிப்புகள் எல்லாம் பொய். எதிர்க்கட்சியினர் கூறுவதுதான் உண்மையோ என்று கூறுகிறது. அதற்கெதிராகவும் கூட பிரேரணியை கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் கூறவில்லை, உலக நாட்டில் இருக்கும் அனைத்து நிறுவனங்களும் கூறுகிறது எமது நாடு துரிதமாக மீண்டெழுந்து வருகின்றது. அவ்வாறென்றால் இந்த முன்னோக்கி நகர்த்தல் என்பது படிப்படியாக முன்னோக்கி நகர்ந்து கொண்டு செல்லுமே ஒழிய பின்னோக்கி நகராதென்று திடமாக நாங்கள் கூறுகின்றோம். மக்களும் நம்புகிறார்கள். அதனால் தான் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு முன்னைய காலத்தில் இருந்த விட ஆதரவை விட இன்று மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டு போகிறது. பல பொய்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் செல்ல செல்ல அவர்களது வாய்களில் இருந்து வரும் பொய்களை மக்கள் உணர்கிறார்கள். மக்கள் உணர்வதனால் தான் இன்று தேசிய மக்கள் சக்தி மீது நம்பிக்கை அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. நேற்றைய தினம் கூறியிருந்தார்கள், நாங்கள் ஏதோ அமைச்சு பதவியை ஏற்றதாக இவ்வாறான பொய்யான வதந்திகளை பரப்புகிறார்கள். இன்று ஆளுநரை நியமித்தது நாட்டின் ஜனாதிபதி அவர்கள். ஆளுநருக்கு பக்கபலமாக நாங்கள் எமது ஆதரவையும் வினைத்திறனாக இயங்குவதற்கு நாங்கள் ஆதரவை வழங்குவோம். அவர்களை சந்திப்போம். இவர்கள் கொழும்பில் யாழ்ப்பாணத்தில் வாக்கை பெற்றுவிட்டு கொழும்பில் அதிசொகுசாக வீடுகளில் வாழ்கின்றார்கள். யாழ்ப்பாணத்துக்கு வருவதில்லை. எங்கே கூட்டம் என்றால் மட்டும் வருவார்கள். அவர்கள் இந்த உயரிய சபையில் வந்து பிழையான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்புகிறார்கள். மக்கள் எங்களுக்கு கூறுகிறார்கள், அவர்கள் கூறுவதை கூறட்டும். உங்களது கடமைகளை நேர்மையாக செய்யுங்கள், உங்களுக்கு ஆதரவு பலக்கும் என்று வடமாகாணத்தில் இருந்து கூட நேற்று கூட தொடர்பு கொண்டு தொலைபேசியினூடாக தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் வந்து கத்திவிட்டு செல்ல வேண்டியதுதான். அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சி நிறுவனருக்கு எதிராக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தா சத்தியமூர்த்தி யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் கடந்த செவ்வாய்க்கிழமை விநியோகிக்கப்படும் தினசரி பத்திரிகைக்குள் அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் பேரில் வெளியிடப்பட்ட துண்டு பிரசுரங்களும் இணைத்து விநியோகிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் யாழ் நகர பகுதியில் இத்துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டும் வருவதாக கூறப்படுகிறது. குறித்த துண்டு பிரசுரத்தில் கூறப்பட்டுள்ள கருத்தொன்று தனது நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியதாக வைத்தியர் சத்தியமூர்த்தி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.